இவரையாடா போட்டு இப்படி ட்ரோல் பண்ணீங்க? படத்துல தலைவன் சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்ல. அவ பேர் சந்திரடா. ஹாய் சினிமா ஸ்குவாட், நீங்க பாக்குறது விபி சினி எக்ஸ்பிரஸ். நான் தான் உங்க விபி. நம்ம லோகேஷ் கனகராஜ் as ஆக்டரா நடிச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் டிசி. சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த ஒரு மூவியை பத்தின டாக் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் மூவியுமே வேற லெவல்ல இருக்கு. சோ என்னன்னு தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். பலவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டைரக்டர்லாம் கிடையாது, நம்ம லோக்கி மாமா தான். மூவில நம்ம லோக்கி மாமா ஆக்டிங் லெவல பயங்கரமா காமிச்சிருக்காப்ல. மூவில பெர்ஃபார்மன்ஸ் வைஸா தலைவன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. அண்ட் முக்கியமா நம்மளுக்கே தோணிரும் இந்த சீக்வன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் லெவல் பயங்கரமா இருக்கேடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறான் அப்படின்ற ஃபீல் தான் நம்மள்ட்ட கொடுத்துருக்குமே தவிர்த்து எங்கேயுமே ஆக்டிங் வைஸா இவர் எங்கேயும் சொதப்பின மாதிரியே தெரியல. இந்த தேவதாஸ் அப்படின்ற இந்த கேரக்டர் இவருக்கு எழுதின மாதிரியும் இந்த கதாபாத்திரத்துக்கு டோட்டலா இவர் தான் உயிர் கொடுத்த மாதிரியும் இருக்கு இந்த ஒரு படத்துல இவரோட ஆக்டிங். ஆஸ் ஆக்டரா ஃபர்ஸ்ட் படத்திலேயே இப்படி ஆக்ட் பண்றவர் தான் நம்ம பசங்க போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்கானுங்க. இப்போ தரமான கம்பேக் கொடுத்திருக்காரு, அதுவும் டைரக்டரா கிடையாது, ஆஸ் ஆக்டரா. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேரக்டருக்கும் அண்ட் இந்த மாதிரி மூவிக்கும் பிக்கெஸ்ட் ஸ்டாரை வச்சிருந்தா கூட லோகேஷ் கனகராஜோட கேரக்டருக்கு கரெக்டா மேட்ச் ஆயிருக்குமாங்கிறது டவுட் தான். பட் லோகேஷ் கனகராஜ் தான் இதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அந்த ஒரு லோக்கல் கேங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான அந்த ஒரு ரக்கடு பர்சனாலிட்டியும் அண்ட் முக்கியமா பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டுமே இவருக்கு அது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இவர் தான் பெஸ்டா இருக்க முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு கேமராக்கு பின்னாடி ஆக்ஷன் சொல்ற லோகேஷ் கனகராஜ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஒரு படம் மூலியமா ஆஸ் அ பெர்ஃபார்மராகவும் ஆக்டராகவும் இந்த ஒரு மூவில நம்மளுக்கு லோக்கி மாமாவை தெரிஞ்சிருக்கு. தென் இப்போ வாமிகாக்கு வந்தோம் அப்படின்னா, வாமிகாவோட முன்ன பின்ன மூவி எந்த ஒரு மூவி நான் பெருசா பார்த்தது கிடையாது. அதனால இவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு தாட்மே கிடையாது. பட் மூவில பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சந்திரா கேரக்டருக்கு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாம இவங்க என்னதான் ஹிந்தி ஆக்ட்ரஸா இருந்தாலும் தமிழ்லயே இவங்க டைலாக் சொல்லி அண்ட் அதை டப் பண்ணிருக்காங்க. சோ ட்ரை பண்ணது பெஸ்டா தான் வந்திருக்கு. ஸ்டோரிக்கு இந்த சந்திரா கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர், அதை வாமிகா பெஸ்டா பண்ணிருக்காங்க. முக்கியமா இவங்க எலிவேட் ஆகிற சீன் தரமா இருந்தது. அந்த தாளம் ட்ரிப் பிஜிஎம்க்கும் அண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஜெயில் சீன் தரமா இருந்தது. ஐ மீன் தாசா காப்பாத்துறதுக்கு இவங்க வருவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு சீக்வென்ஸ் தியேட்டர்ல தரமா இருந்தது. அண்ட் தென் இந்த மூவிக்கு பெரிய பிளஸ் 60% இவரோட வேலைப்பாடுல தான் படமே இருந்தது. கண்டிப்பா யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மனுஷன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணல அப்படின்னா இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தியேட்டரிக்கல் மூமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கறதோட கன்ஃபார்மே பண்ணலாம். அனிருத் தான் இந்த ஒரு படத்துக்கு 60% தரமா வேலைப்பாடு பண்ணிருக்காப்ல. பிகாஸ் படத்துல இருக்கிற ஹை மூமெண்ட்ஸுக்கும் அண்ட் பேக்ரவுண்ட்ல அனிருத்தோட வேலைப்பாடுக்கும் லிட்டரலா அந்த ஒரு சீக்வன்ஸே பிளாஸ்டா இருந்தது. அனிருத்னாலே நம்ம கண்டிப்பா கவலைப்பட தேவையில்லை. அதுவும் முக்கியமா இந்த படத்துல ரிலீஸ் பண்ண எல்லா ஆல்பமுமே கேட்க தரமா இருந்தது. முக்கியமா எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா ராகா ஆஃப் ரிவெஞ்சும் அண்ட் பிளடி வேலண்டைன் பிஜிஎமும் இருந்தது. அந்த ரெண்டு பிஜிஎம் கரெக்டா எப்படியே பிளேஸ் ஆயிருச்சுன்னா போதும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல மட்டும்தான் போனேன். ஆனா அந்த ரெண்டு பிஜிஎமும் பிளேஸ் பண்ண இடம் வேற மாதிரி. கண்டிப்பா லிட்டரலா நீங்களே கூஸ் பம்ப்ஸ் ஆயிருப்பீங்க. இன்டர்வல் ஃபைட் சீனுக்கும் நம்ம அனிருத்தோட ராகா ஆஃப் ரிவெஞ்ச் வேலைப்பாடுக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே வேற மாதிரி ஃபீல் கொடுத்துருக்கும். சோ அனிருத் இல்லாம இந்த ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெருசா எந்த ஒரு எஃபெக்டிவ் படத்துல இருந்திருக்காது. சோ அனிருத் தான் இதுக்கு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருந்திருக்காரு. பட் எல்லாருமே சோசியல் மீடியால அனிருத்தை பத்தியும் லோகேஷ் அண்ட் வாமிகா இவங்க எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. பட் டைரக்டரான அருண் மாதேஸ்வரன் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. சோ அவரை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, கேப்டன் மில்லருக்கு அப்புறமா இவரும் ஒரு கம்பேக் தான் கொடுத்திருக்காரு இந்த ஒரு படத்து மூலியமா. கேப்டன் மில்லர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா தனுஷுக்கு பெஸ்டான மூவியா இருந்தாலும் பெருசா எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகல அண்ட் மூவி சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த ஒரு மூவி தரமான கம்பேக் தான் ஆஸ் அ டைரக்டரா அருண் மாதேஸ்வரனுக்கும். டைலாக்ஸா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், டோட்டலா படம் ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாரு. படத்துல கேரக்டர் டிசைன் கரெக்டா நம்ம அருண் மாதேஸ்வரன் பண்ணியிருக்காரு. படத்துல மேஜரா ஒரு 10 கேரக்டர் வச்சு தான் மூவி கதை நகரும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட்டை பக்காவா பண்ணியிருக்காரு. படத்துல எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த ஒரு மைனஸும் இல்ல. அப்படியே நெகட்டிவ்ஸை எடுத்துட்டு வர மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் இருக்காது. முக்கியமா தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபுல் ஃபில்டா சாட்டிஸ்ஃபையா தான் நீங்க வெளியே வருவீங்க. மூவில பெருசா எந்த ஒரு நெகட்டிவும் மைனஸும் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. சோ நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா அதோட நெகட்டிவ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோட ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நீங்க சினிமால வர இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.